ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு திருமணத்திற்கு கவனிக்க வேண்டியவை. எந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கின்றாரோ அதை ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுகிறோம். அந்த நட்சத்திரத்திற்கு 1, 3, 5, 7, 9, 10, 16, 18, 23 மற்றும் 25 நட்சத்திரங்களை அறவே புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை மேற்காணும் நட்சத்திரங்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. சந்திராஷ்டமம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 27 நாட்களுக்கு ஒரு முறை வந்தே தீரும். ஜென்ம ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் நாள்தான் சந்திராஷ்டமம் என்று கூறுகிறோம். இக்குழப்பமான நாளில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது. கரிநாள் என்பது இருண்ட நாளாகும். முகூர்த்த மண்டபம் கிடைக்கவில்லை என்பதற்காக சிலர் கரிநாளில் கூட திருமணம் செய்கிறார்கள். இது மிகவும் தவறாகும். திருமணத்திற்கு கரிநாளை அறவே தவிர்க்க வேண்டும். சந்திரனுக்கு குரு 6, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தை சகடயோகம் என்கிறோம். இந்த சகடயோக காலத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நடத்தக்கூடாது. ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வந்தாலும் 2 பௌர்ணமி வந்தாலும் இதை மலமாதம் என்கிறோம். இது போன்ற மல மாதங்களில் திருமணத்தை அறவே ஒதுக்க வேண்டும். எந்த ஒரு மாதத்தில் அமாவாசை அல்லது பௌர்ணமி வரவில்லையோ அந்த மாதத்தை விஷமாதம் என்கிறோம். அதுபோன்ற மாதங்களிலும் திருமணம் செய்யக்கூடாது. திருமண லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அஷ்டஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற லக்னத்தில் திருமணம் வைத்தால் மனவாழ்வு போராட்டமாக விளங்கும். ஞாயிற்றுக்கிழமை விசாகம், திங்கள், சதயம், செவ்வாய், அவிட்டம், புதன், ரேவதி, வியாழன், ரோகிணி, வெள்ளி, பூசம், சனி, உத்திரம் இவைகள் எல்லாம் நாசம் தரும். இந்த நாட்களில் திருமணம் நிகழ்ச்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதாவது அந்தந்த கிழமைகளும் அந்தந்த நட்சத்திரங்களும் சேரும் நாட்களை திருமணம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 பெண்களுக்கு, அதாவது அக்கா தங்கைக்கு ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதுபோல அண்ணனுக்கு திருமணமாகி 6 மாதத்திற்குள் தங்கைக்கு திருமணம் செய்யக்கூடாது. இது எல்லாம் திருமணத்திற்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். நன்றி நண்பர்களே.